நீயா நானா அப்படிங்கிறது வாழ்க்கை கிடையாதுங்க. நீயும் நானும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை இல்லையா? இந்த சமூகத்துல ஒரு ஆண்மகன் வெற்றி பெறணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தரை தோக்கடித்தாதானே வெற்றியாளர்னு இந்த சமூகம் கொண்டாடும். ஆனா இல்லறத்துல மனைவி கிட்ட தோத்து போனாலே அவங்க வெற்றியாளன் இல்லையா? இப்ப இல்லறம் சார்ந்த ஒரு காதல் சார்ந்த சிறுகதை ரொம்ப சிறப்பா வாசிக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய செல்லம்மாள் அப்படிங்கிற சிறுகதையை வாசிச்சு பாருங்க. ஏன்னா செல்லம்மாள் காதல் கதை அப்படிங்கிறது புதுமை பித்தன் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொல்லியிருப்பாங்க. எங்க ஒரு ஊர், சொந்த ஊரை விட்டு புலம் பெயர்ந்தவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கொடுமையா இருக்கும். தான் இருந்த ஊர்ல தான் இருந்த மண்ணை இருக்க முடியாம, இருந்த மண்ணினுடைய தண்ணீரை குடிக்க முடியாம, அந்த காத்தை சுவாசிக்க முடியாம இருந்தா அந்த வாழ்க்கை நரகமா இருக்கும் அப்படிங்கிறத புதுமை பித்தன் அவர்கள் செல்லம்மாள் அப்படிங்கிற அந்த சிறுகதையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவி அந்த முதுமையில மனைவி நோய்வாய்ப்பட்டு அந்த இறந்த சூழல்ல அந்த கணவனுடைய அந்த பரிதவிப்பும் யாருமே இல்லாம போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைமைய அவர் பேச முடியாத சூழல்ல அழகா காட்சிப்படுத்தி இருப்பாரு. இதுல முக்கியமான விஷயம் கடைசியில 2 வரிகள் வரும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்லம்மாள் இறந்த நிலையில அப்படி அவளுடைய உடல் அங்க இருக்குது. அவருடைய கணவன் பிரம்மநாயகம் பக்கத்திலேயே இருக்காரு. செல்லம்மாள் முகத்துல ஈ உட்கார போதுங்க. அந்த கணவன் தன்னுடைய மனைவி இப்படி இறந்து போயிட்டால அப்படிங்கிற அந்த பரிதவிப்புல அந்த ஈய விரட்டுற மாதிரி அந்த காத்த வீசுறாரு. அதையோட கதைய அந்த அழகா முடிக்கிறாங்கன்னு சொன்னா புதுமை பித்தன் அவர்கள் எழுதிய செல்லம்மாள் சிறுகதை காதலுக்கு உகந்த கதை.